இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைக்கான காரணங்கள், அதற்கான தீர்வு முறைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இப்போ நிறைய பெண்களை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் மருத்துவ ஆலோசனைக்காக வந்துட்டு இருக்காங்க. அதில் 100 பெண்கள் வந்தாங்கன்னா அதில் 90 பெண்களுக்கான பிரச்சனைகள்னு கேட்டிங்கன்னா மாதவிடாய் சரியாக வரவில்லை. அதுதான் முக்கியமான காரணம். அதனால் வரக்கூடிய உடல் பருமன், அதனால் வரக்கூடிய சில ஹார்மோனல் இம்பேலன்ஸு, அதனால் வரக்கூடிய சில வகையான மன அழுத்தம், மன உளைச்சல், அதற்கான என்னென்ன தீர்வு முறையில் அதை சரிப்படுத்த முடியும். இயற்கையாகவே எந்த ஒரு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இல்லாமையே இயற்கை முறையிலேயே எந்த அளவுக்கு அது உணவின் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பச்சல். ஸோ நோய்க்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி இந்த அமினோரியா என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் முறையாக வராமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். முதல் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பெண்களுடைய இரத்தத்தினுடைய அளவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கையாகவே நம்முடைய இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் பெண்களுடைய ஹீமோகுளோபினுடைய அளவு நார்மலாக 12.8 என்று இருக்க வேண்டும். இந்த 12.8 அளவு குறையும் பொழுது, முக்கியமாக இந்த 10க்கு கீழே வரும்போது நிச்சயமாகவே மாதம் வரக்கூடிய அந்த தூரம் சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும்.